வணக்கம் நண்பர்களே. தெர்மோடைனமிக்ஸில் பேசிக் டாபிக்ஸ் பார்ப்போம். ரைட், தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரைட், ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இஃப் சிஸ்டம் ஏ அண்ட் பி ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர் அண்ட் system A and C are in thermal equilibrium with each other, then the system B and C will be in thermal equilibrium with each other. அதாவது ஏவும் பியும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது தனியாக, ஓகேவா. அடுத்து ஏயும் சியும் தனியாக தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, இந்த பிக்கும் சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட பியும் சியும் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் த த்ரீ சிஸ்டம்ஸ் ஏபிசி ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். ரைட், இதுதான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு. இது வந்து டெம்பரேச்சரை குறிக்குது, ஓகேவா. ஸோ அப்சல்யூட் டெம்பரேச்சர். ரைட், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஹீட் இன்ஜின்ஸோட ஒர்க்கிங்கை குறிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, no machine can continuously produce mechanical work output without consuming some other form of energy as input. ரைட்டா, அதாவது ஹீட். ரைட், ஹீட் எனர்ஜி இன்புட் இல்லாமல் மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட் வராது கண்டினியூஸாக. ஓகே, ஸோ வென் ஒர்க்கிங் இன் எ கம்ப்ளீட் தெர்மோடைனமிக் சைக்கிள், ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிளில் ஒர்க் பண்ணுற ஒரு மெஷின் வந்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட்புட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹீட் இன்புட்டை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆகணும். ரைட்டா, அப்படி ஹீட் இன்புட் இல்லாமல் ஒர்க்கு வெளியில் வராது கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன அப்படின்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ரைட்டா, அதாவது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றலாம். இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹீட்டு ஒர்க்கு ஹீட்டு, இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிக்கணும். ரைட்டா, இப்போது இந்த ஹீட் எனர்ஜியை ஒர்க் எனர்ஜியாக மாற்றுறது, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியாக. ரைட், இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி தான் இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்கிறோம். ரைட், ஸோ ஒர்க்கு இதுதான் ஹீட் இன்ஜின். ரைட், இந்த ஹீட் இன்ஜின் வந்து ஒர்க்கை கண்டினியூஸாக டெவலப் பண்ணுது. ஸோ இந்த அவுட்புட் ஒர்க்கு கண்டினியூஸாக வரணுன்னா சப்ளைடு ஹீட் இன்புட்டு கண்டிப்பாக இருக்கணும். ரைட்டா, இது இல்லாமல் இது கிடையாது. அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகே, சரி, இப்போது இது சோர்ஸு, இது சிங்க்கு. இது என்னென்னா, இது ரெண்டும் வந்து தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர். தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயருங்கிறது இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து தனக்குள்ளே வச்சுருக்கிறது. ரைட்டா, ஸோ எவ்வளோ ஹீட் எத்தனை இன்ஜினுக்கு அது சப்ளை பண்ணாலும் அதில் இருக்க அந்த எனர்ஜி குறையாமல் இருக்கும். ரைட்டா, அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ரைட்டு, இப்போது இதை ஏன் சோர்ஸுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஜினுக்கு தேவையான ஹீட்டை கண்டினியூஸாக இது சப்ளை பண்ணுறதுனால இதை சோர்ஸுன்னு சொல்கிறோம். ரைட், இதை ஏன் சிங்க்குன்னு சொல்கிறோன்னா, இன்ஜின்லேருந்து ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டு, அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் கொட்டுற இடம் பேர் சிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயரை சிங்க்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இது ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், இது லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், இல்லைனா ஹாட் பாடி கோல்டு பாடின்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஓகே, ரைட்டு, இப்போது இந்த ஹீட் இன்ஜினுக்கு தேவையான ஹீட்டை வந்து இந்த சோர்ஸ் கொடுக்குது. ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஜூல் ஹீட்டை கொடுக்குதுன்னு வைங்க. 1000 ஜூல் ஹீட்டை கொடுக்குது. 1000லேருந்து ஒரு 400 ஜூல் ஹீட்டை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிடுது இந்த இன்ஜின். மீதி 600 ஜூல் எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் அது இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ரைட்டா, அப்போது இந்த 3 பேராமீட்டர் QS, W, QR மூணுக்குமே வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாமா? 1000 இது 400, இது 600. அப்போ 1000 - 600 = 400ன்னு எழுதலாமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதாவது மேத்தமெட்டிக்கலி எப்படி ரிலேட் பண்ணலான்னா, W நெட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு QS - QR. ரைட், ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது வந்து ஹீட் இன்ஜின் ஒர்க்கிங் இன் ஏ தெர்மோடைனமிக் சைக்கிள். இப்போ ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் நேம் தான். ஓகே, நார்மலாக இன்ஜின் அப்படின்னு சொன்னாவே மெக்கானிக்கல் ஒர்க்கை டெவலப் பண்ணுற எல்லாத்தையும் இன்ஜின்னு சொல்லலாம். ரைட், ஹீட் இன்ஜின், ஹைட்ராலிக் இன்ஜின்,
ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்ஜின் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜின் அப்படிலாம் நிறைய இன்ஜின் இருக்குது. ஓகேவா? இதில் இன்புட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஃபார்ம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட நேமை சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொன்னால் ஹீட்டை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை அவுட்புட்டாக கொடுக்கறது. ஓகே. ஹைட்ராலிக் இன்ஜின் அப்படின்னு சொன்னால் ஹைட்ராலிக் எனர்ஜி, அதாவது வாட்டர் எனர்ஜியை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை அவுட்புட்டாக கொடுக்கறது. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஹீட் இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னால் ஐசி இன்ஜின்ஸ், கேஸ் டர்பைன், ஸ்டீம் இன்ஜின், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹீட் இன்ஜினுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஹீட் எனர்ஜியை தான் மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ரைட்டு. இப்போ இதில் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்புட் நெட்ஒர்க் கியூஎஸ் மைனஸ் கியூஆர்னு சொல்லியாச்சு. இந்த கியூஎஸ் மைனஸ் கியூஆருங்கிறது தட் இஸ் நத்திங் பட் நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த சைக்கிள். ஸோ இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிளில் ஒர்க் பண்ணுதுன்னா நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த சைக்கிள் தான் கியூஎஸ் மைனஸ் கியூஆர். அதாவது நிறைய சோர்ஸ்லேருந்து நிறைய ஹீட்டு உள்ளே வரலாம் ஒரு சிஸ்டமில். ரைட்டா? அதே மாதிரி நிறைய ஹீட்டு வெளியில் போகலாம். உள்ளே வர்றது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, வெளியே போகிறது எல்லாமே நெகட்டிவ். ஓகே, அப்போ சம்மேஷன் பண்ணிங்கன்னா கியூஎஸ் பாசிட்டிவ் மைனஸ் கியூஆர் போட்டிங்கன்னா நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஸோ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டா? இது வந்து சைக்கிள் படிக்கும்போது தெரியும், அது பார்ப்போம். ரைட். நெக்ஸ்ட் இதில் இன்புட் என்ன அப்படின்னா ஹீட் சப்ளை. ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை, அதாவது நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை எடுக்கக்கூடாது இன்புட்டாக. ரைட்டா? இன்புட்டாக உள்ளே வர ஹீட் எவ்வளவோ அதை மட்டும்தான் இன்புட்டாக எடுக்கணும், கியூஎஸ்ஸை மட்டும்தான் இன்புட்டாக எடுக்கணும். ரைட்டா? சரி, இப்போ எஃபிஷியன்சி, தெர்மல் எஃபிஷியன்சி என்ன? அவுட்புட் பை இன்புட், நெட்ஒர்க் டிவைடட் பை ஹீட் சப்ளைட். அப்போ இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின் ஹெச்இன்னு போட்டுக்கோங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூஆர் பை கியூஎஸ்னு வருமா? ரைட்டு. இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஹீட் இன்ஜின்ஸ். இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ரைட்டா? ரிவர்சிபிளாக இருக்கலாம், இர்ரிவர்சிபிளாக இருக்கலாம், எந்த ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் எஃபிஷியன்சி. சரி, இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா அது ரிவர்சிபிள் இன்ஜின். ஃபார் ரிவர்சிபிள் இன்ஜின்ஸுக்கு எப்படி இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், அதாவது ரிவர்சிபிள் இன்ஜின்னா ஒர்க்கிங் இன் ஏ கேர்னாட் சைக்கிள். ஸோ உங்களுக்கே தெரியும், ரிவர்சிபிள் இன்ஜின் கேன் ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி. ரைட்டா? அது வந்து ஒரு ஐடியலாக அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். ரைட்டா? சரி, இப்போ கேர்னாட் இன்ஜின் ஆர் ரிவர்சிபிள் இன்ஜினுக்கெல்லாம் என்ன அப்ளிகபிள் அப்படின்னா த ஹீட் சப்ளை is directly proportional to the temperature of the reservoir. ஓகே, இதுதான் அந்த ரிலேஷன் டெல்எஸ். இதெல்லாம் கேர்னாட் சைக்கிள் படிக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் ஏன் வந்துச்சுங்கிறது தெரியும். ரைட்டா? இப்போதைக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹீட் சப்ளை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹையர் டெம்பரேச்சர், ஹீட் ரிஜெக்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லோயர் டெம்பரேச்சர்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சோர்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அதிகமான ஹீட்டு கிடைக்கும். ரைட்டா? இது கம்மியாக இருந்தால் கம்மியான ஹீட்டு தான் கிடைக்கும். அதே மாதிரி இது கம்மியாக இருந்தால் இது கம்மியாக தான் இருக்கும், இது அதிகமாக இருந்தால் இது அதிகமாக தான் இருக்கும். ரைட்டா? அப்படின்னு சிம்பிளாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் படி பார்த்தோம் அப்படின்னா QR பை QS ஈக்குவல் டு TL பை THன்னு வருதா? அப்போது இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிடலாமா? ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் மேக்ஸிமம், அதாவது ரிவர்சிபிள். ரைட்டா? ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் கேர்னாட் ஹீட் இன்ஜின் வந்து 1 மைனஸ் TL பை TH, அதை இப்படி எழுதலாம். ரைட்டா? ஸோ ஈட்டா கேர்னாட் அதுதான் ரிவர்சிபிள் எஃபிஷியன்சி, கேர்னாட் எஃபிஷியன்சி மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு TH மைனஸ் TL டிவைடட் பை TH. ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர் லிமிட்ஸ். ஒர்க்கிங் மீடியமை டிபெண்ட் பண்ணியெல்லாம் இருக்காது. எந்த ஒர்க்கிங் மீடியமாக இருந்தாலும் ரெண்டு டெம்பரேச்சரை கொடுத்துட்டாங்க, TH TLன்னு ரெண்டு டெம்பரேச்சரை கொடுத்துட்டாங்கன்னா அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி. ரைட்? இப்போ நெக்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை ஒபே பண்ணாமல் ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது. ரைட்டா? அதாவது இஃப் எ மிஷின் ஒர்க்கிங் இன் எ கம்ப்ளீட் சைக்கிள் ப்ரொடியூசஸ் மெக்கானிக்கல் ஒர்க் கண்டினியூஸ்லி வித்தவுட் கன்சியூமிங் இன்புட் ஹீட் எனர்ஜி.
அதாவது இன்புட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் மெக்கானிக்கல் ஒர்க்கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லா வயலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் ஒர்க்கை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணும், பட் இன்புட்டே எடுக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மிஷின் பேர் என்னென்னா இட் வயலேட்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ சச் அ மிஷின் இஸ் கால்டு பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், PMM1. இது பாசிபிளானா நாட் பாசிபிள், இம்பாசிபிள், ரைட்டா? ஏன்னா நேச்சுரலாக இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லாவையே வயலேட் பண்ணுது, ரைட்டா? ஸோ அதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக மெக்கானிக்கல் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் சோர்ஸ்லேருந்து எந்த ஹீட்டுமே எடுத்துக்கல. அப்படின்னா திஸ் இஸ் பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், ரைட்டா? இதுதான் ரைட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஹீட் இன்ஜின்ஸை மென்ஷன் பண்ணுது. இந்த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டு ரிவர்ஸ்டு ஹீட் இன்ஜினை மென்ஷன் பண்ணுது, ரைட்டா? இப்போ ரிவர்ஸ்டு ஹீட் இன்ஜின்னா என்னென்னா ஒரு ஹீட் இன்ஜினை வந்து அப்படியே அதோட ஒர்க்கிங் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிடுறது. ஓகே, அப்படி டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணால் அதை 2 விதமான டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்று ஹீட் பம்ப், இன்னொன்று ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, இதை எப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.